மக்களே, என்னடா இன்னைக்கு ஒரு அட்டை போய் தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்க போறீங்களா? எஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம ரெசின் ஃப்ரேம் பார்க்க போறது இல்ல. பட் ரெசின் ஆர்ட்க்கு தேவைப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பத்தி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு வந்து இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்துட்டு இந்த டியூட்டோரியல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபோட்டோவை அப்படியே நம்ம ரெசினில் வச்சோம் அப்படின்னா அதில் இருக்க இங்க் வந்து இந்த ரெசின் கெமிக்கலோட ரியாக்ட் ஆகி ஸோ ஃபோட்டோ வந்து ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வந்து ஃபோட்டோவை வந்து லேமினேட் பண்ணி தான் நம்ம ரெசின் ஆர்ட்டில் வைக்கணும். ஸோ நிறைய தேடலுக்கு அப்புறம் நிறைய ரிவ்யூஸ்க்கு அப்புறம் ஸ்டோக் கம்பெனியோட ஃபோட்டோ லேமினேட்டர் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் A4 சைஸில் நீங்கள் வந்து லேமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் மேனுவல் அண்ட் ஒரு 5 லேமினேட்டிங் பவுச்சஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ராடக்ட்டோட. ஸோ இந்த லேமினேட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ரொம்ப காம்பாக்ட் அண்ட் ஸ்லீக்காக இருந்தது. வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக வந்து லேமினேட்டர் வந்து அக்சசபிள் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இதை ஓனாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த லேமினேட்டிங் மிஷினில் வந்து ஒன் சைட் வந்து நம்ம அந்த பவுச்சை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்டோக் அப்படின்னு அவங்களோட லேபிளும், அதுக்கப்புறம் அந்த மிஷின் ஆனில் இருக்கப்போ ரொம்ப மேலே இருக்க சர்ஃபேஸும் ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோல்டு லேமினேட்டரும் இருக்குது, ஹாட் லேமினேட்டரும் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் வந்து நீங்கள் ப்ளகின் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோன்னே ரெட் லைட் எரியும் பவர் கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு மிஷின் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த க்ரீன் லைட் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி பிளிங்க் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் வந்து லேமினேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபோட்டோ வைக்கிறப்போ நீங்கள் வந்து அந்த சுற்றி இடம் இருக்க மாதிரி அந்த பவுச்சில் நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி இந்த சீல்டு ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு சீல் ஆயிருக்கும். ஸோ அந்த சீல்டு பக்கத்தை தான் நீங்கள் வந்து லேமினேஷன் மிஷின்குள்ளார நீங்கள் புஷ் பண்ணணும். ஸோ லைட்டை புஷ் பண்ணிங்கன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக அப்படியே வெளியே வந்துடும். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து பக்காவாக லேமினேட் ஆகி வந்துடும் ஃபோட்டோ. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேக்கர் ரெசின் ஆர்டிஸ்ட்டுக்கு. இந்த ஸ்டோக் லேமினேட்டர் வந்து நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1449, பட் எனக்கு ஆஃபர் இருந்ததுனால 1249க்கு நான் இதை வாங்கினேன். எல்லா ரெசின் பட்டர்ஸ் ஆர்டிஸ்ட்க்கும் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மிஷின். ஸோ நீங்கள் வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ எப்போ ஆஃபர் இருக்கோ அந்த டைமில் பார்த்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் மறக்காமல் போட்டு விட்டு போயிருங்க. தேங்க்யூ, பாய்.